வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. துலா ராசிக்கு உண்டான பலன் இந்த 2025 எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யணும், என்ன செய்தால் நன்மைகள், அதை எப்படி செய்யணும், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறதையும் பார்ப்போம். நல்லா தெளிவாக கேளுங்க. துலா ராசிக்காரங்களுக்கான பிரத்யேகமான இந்த பதிவு. பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம், ஆளும் கிரகத்தில் முக்கியம் அப்படின்னா சுக்கிர பகவான். ஏன்னா அவர் தான் ராசிநாதன். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் பாவத்தில் தான் அமர்ந்து இந்த வருடத்தை உங்களுக்கு துவங்கி வைக்கிறார். 1-5 சேர்ந்த 8ஆம் அதிபதி 5. இதில் என்ன அமைப்புன்னா தெய்வ வழிபாடுகளிலே வெற்றி, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமோக யோகம். அது ஒரு பெரிய வரம், குழந்தை வரம் இல்லைங்களா? அந்த குழந்தை வரத்தே உங்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்திலே அமர்ந்து இவ்வருடம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறார். அதனால் குழந்தையே இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, எப்போதாங்க குழந்தை பிறக்கும், இல்லை குழந்தை பிறக்கவே பிறக்காதான்னு கூட ஏங்குபவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் கையிலே ஒரு குழந்தை தவழ்ந்து உங்களுடைய வீட்டிலே குழந்தை சத்தத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைதிகள் ஏற்படவிருக்கின்றது. அதனால் அந்த வருடம் உங்களுடைய வீட்டில் தூளி ஆடப்போகுது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்து இன்னொரு பெண் குழந்தையா அல்லது இன்னொரு ஆண் குழந்தை எனக்கு பிறக்குமா அப்படின்னு வேறு 2வது குழந்தைக்கு இந்த குழந்தை தான் வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அதே மாதிரியே குழந்தை பிறக்குவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார். அதனால் ஒன்றும் கவலையப்பட, வம்ச அபிவிருத்தி அமோகமாக இருக்குது. முதல் விஷயம். அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு. இதில் ராகு கேது இப்படி இருக்காங்களேன்னா கவலையே வேண்டாம். அது ஏப்ரல் 26 அவங்க மாறிடுவாங்க. அதற்கு முன்பாக பார்த்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். கேது 12 இருக்கனால, அதனால் செலவுகள் செய்யும் போது கவனமாக இருக்கணும். தேவையற்ற விரைய செலவுகள் செய்வதற்கோ அல்லது தேவையற்ற இடத்துல 5க்கு 10 கொடுத்து ஏமாறுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. முதல் விஷயத்தை இதெல்லாம் கவனம் தேவை. அப்புறம் இன்னொரு சிறப்பு துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் அதிபதியாகவும் அதே போல உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத பகவான் 2 பேரும் சேர்ந்து 3ஆம் பாவத்தில் அமர்ந்து இந்த வருடம் துவங்குகிறது. இது உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு, பண பரிமாற்றம் ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கும், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும், ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டியம் வாத்திய கருவிகள் இசைப்பது, வேதங்கள் ஓதுவது, ஆகமங்கள் பயிர்வது, தேவாரங்கள் விண்ணப்பம் செய்வது, வாத்திய கருவிகளை இசைப்பது, அது மாதிரி எண்ணற்ற வகையான துறைகள், கலை நயமான துறைகள், சிற்ப சாஸ்திரம் பயின்று அந்த மாதிரி ஸ்தபதிகள் துறையில் இருப்பவங்க, ஸ்கல்ப்சர்ஸ், என்ன மாதிரி துறைகள், ஆன்டிக் ஷாப்ஸ் வச்சிருப்பவங்க, யாராக இருந்தாலும் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அமோக வளர்ச்சி. ஏன் என்றால்
இந்த சூரிய பகவான் புத பகவானுடைய சேர்க்கை அப்படி இருக்கின்றது. அதே போல தொலை தொடர்பு துறையில் இருப்பவர்கள், பண்ட பரிமாற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கும் அமோக வளர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. அரசாங்க துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கும் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை இந்த சூரிய பகவான் கூட்டி வைக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு என்னன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்திலே சனி பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் அமர்ந்து இந்த வருடம் தொங்குகிறது. அதனால உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகும். தடை கிடையாது, எதை அடித்தாலும் உங்களுக்கு கோல் தான். ஒரு அட்டியில் சிங்கிள் ஷாட்டில் டபுள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தடை வையக்கூடிய சனி பகவான் 5ல் இருந்து உங்களுக்கு பச்சை கொடியை காட்டுகிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி வேற இருக்கேன்னா கிடையாது. வாக்கிய முறைப்படி 2025ஆம் வருடத்திலே சனி பகவானுக்கு பயிற்சி கிடையாது. திருக்கணித முறைப்படி தான் நடைபெறுகிறது. வாக்கியம் அப்படிங்கிறது திருநள்ளாறு. சனி பகவானுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஆலயம் திருநள்ளாறு. திருநள்ளாறு போன்ற பெரிய சேத்திரத்திலேயே இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. தங்க காக்கா வாகனம் எல்லாமே அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம்தான். அதனால நம்ம கடைபிடிப்பதும் திருக்கோயில் அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய வாக்கியம் தான். அதனால ஆகம பிரமாணம் வாக்கியம். அதனால இந்த வாக்கிய முறைப்படி அடுத்த வருடம் தான் சனி பயிற்சி. அதனால இப்போதைக்கு சனி பகவான் இந்த 2025 முழுவதுமே அவர் உங்களுடைய துலா ராசிக்கு 5ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். இடையில வக்கராகி நிவர்த்தி ஆகிக்கிறார். அது என்னங்கிறத பின்னாடி உள்ள பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் அவர் 5ல் தான் இருக்கிறார். முதல் தீர்மானத்தை செய்து கொள்ள வேண்டும். அதனால சனி பகவானினாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். பொதுவாகவே சனி பகவான் ஒரு சில இடத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் நன்மைகளை தவிர 5ல் இருக்கிறது, 9ல் இருக்கிறது, 11ல் இருக்கிறது, வேறு 3ல் இருக்கிறது, ஒரு 4-5 இடம் தான் ஒரு சரியான சாதக இடம். மற்றபடி எல்லாமே பாதகம் தான். அந்த வகையில் சனி பகவான் துலா ராசிக்கு சாதகமான இடத்துல அமர்ந்துடுறாரு. அது உங்களுக்கு நன்மை. இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட துலா ராசிக்கு அந்த வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியாக பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து நேர்கதியில் போய் மே மாதம் 11ஆம் தேதி அவரும் போய் 9ல் உட்காந்து நன்மையை தரப்போறார். 6 கூடையன் 9ல் போய் உட்காந்துட்டாரு. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அமோக வளர்ச்சி தான். துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வந்ததுலேருந்து சரியானபடி வளர்ச்சிகள் அல்ல. சரியானபடி 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வர வேண்டிய இடம் அவ்வளோதான், கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் குரு பகவான் இந்த 9ல் போய் அமர்ந்ததுனால 2 ரூபா வர வேண்டிய இடத்துல 10 ரூபா உங்களுக்கு கைக்குள்ளே உட்காந்துருக்கும். அதனால அமோக வளர்ச்சிகள். இந்த 10 ரூபாய் செலவாகக்கூடிய இடத்துல கூட செலவு ஆகாமல் நல்ல பிரயோஜனமான செலவுகளாக, வருங்கால செலவுகளாக ஒரு இடம் வாங்கிறது, ஒரு நகை வாங்கிறது, உங்களுக்கு சாதகமாக ஒரு வீடு வாங்கிறது போன்ற நல்ல பலன்களை அவர் தருவார். அதனால குரு பகவான் 9ல் உட்கார்றது மட்டும் இல்ல, அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மைகளை வருகிறது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு 10ஆம் பாவத்திலே அமர்ந்து இந்த வருடம் துவங்குகிறது. 10லே ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அமோக வளர்ச்சிகளை செவ்வாய் பகவான் வருகிறார், குறிப்பாக 7ஆம் அதிபதி. அதனால திருமணம் ஆகவிடர்களுக்கு திருமண பாக்கியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி வளம்புறதுனால கல்யாணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற எண்ணற்ற நன்மைகளை வருடம் வழங்குகிறது. அதே போல ஏப்ரல் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பயிற்சி, 11லே கேது. அதே போல 5ஆம் இடத்துல ராகுவும் அமர்கிறார். குரு பகவானுடைய பார்வை ராகுக்கும் சனி பகவானுக்கும் கிடைக்கிறது. கேது 11ல் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகள் செல்வது, பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய துறைகள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகள், ரசாயன பொருட்கள், கெமிக்கல், பெட்ரோலியம் ப்ராடக்ட் துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார். அரசியல் துறையில் இருப்பவர்கள், இடைத்தரகர்கள் துறை செய்வது, புரோக்கர் செய்யக்கூடிய துறைகள், இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள் நல்ல வளர்ச்சிகள் அமையும். அதே போல கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அசைவ பொருட்கள் செய்பவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி துளாராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது. அதே போல நவம்பர் 18, 2025 மார்ச் 17ஆம் தேதி இதற்கு அடுத்த வருடமான 2026 வரை குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவத்திலே அமர்ந்து வக்கரகதியிலே நேர் பார்வையாக, முதல் பார்வையாக துளாராசி உங்களை பார்க்கிறார், உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதுதான் உங்களுக்கு வியாபாரத்திலே அதிஉன்னதமான வளர்ச்சி, செய்தொழிலே சிறப்பு,
படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் போன்ற எண்ணற்ற நன்மைகளை இந்த குரு பகவான் வழங்குகிறார். அதனால் இந்த வருடம் துளாராசிக்காரங்கள் நல்ல வளர்ச்சி அடைவார்கள். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கலே தெளிவாக இருப்பது மிக மிக அவசியம். பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். அதே போல மாரியம்மன், காளியம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய கிராம தெய்வ வழிபாடு மிக மிக அவசியமாக வருகிறது. இது மாதிரி செய்தாங்கன்னா இந்த 2025 அமோக வளர்ச்சி, குடும்பத்திலே சந்தோஷம், நீங்கா புகழ், நீண்ட ஆயுள் ஆகியவற்றைகளை பரிபூர்ணமாக உங்களுக்கு வழங்கும். சிவாய நமக. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமக.